தினம் ஒரு தியானம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ரோமர் அதிகாரம் 4:21. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றான் அந்த சாலமோன் ராஜா. வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்த எசேக்கியாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்ட கர்த்தர், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்றார் ஆண்டவர் இயேசு. பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம், வாக்கு தத்தத்தை விசுவாசித்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்ற சாராள். காத்திரு, விசுவாசி. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென்.